ஆண்டவராக இயேசு நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்கள். என்னங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனப்படினால இந்த அருமையான நேரத்தை நமக்கு ஆசீர்வாதமாகவும் தேவனுக்கு பிரியமாகவும் இந்த நேரத்தை நாம் பயன்படுத்துவோம். என்ன செய்யலாம்? வேதம் வாசிப்போமா? என்னோடு கூட உங்களுடைய வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 1 பாருங்க, இதுல 6 வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. ரொம்ப அருமையான ஒரு பகுதி. என்னோடு சேர்ந்து வாசிப்போமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்குடைய வழியோ அழியும். அருமையானவர்களே, இந்த வேத வாசிப்பு இன்றோடு நின்று விடாமல் வருகிற நாட்களில, அதாவது நாளை தினத்திலிருந்து தினந்தோறும் நாம் வேதத்தை வாசிப்போம். தினந்தோறும் வேத வார்த்தையை நாம் காத்துக்கொள்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். காட் பிளஸ் யூ.